Hi friends, welcome to Annam's Recipes. சமீபத்தில் பெங்களூர் போயிருந்தோம் இல்லையா, அன்றைக்கி ஜனவரி 26 தை வெள்ளிங்கிறதுனால சரி கோவில்களுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லேஸ்வரத்துக்கு போனோம். அங்கே போய் சில கோயில்களுக்கெல்லாம் போனோம். அதெல்லாம் என்னென்ன கோயில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மல்லேஸ்வரத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அங்கே தான் பக்கத்தில் நிறைய கோயில் இருக்குது. சரி போயிட்டு வரலான்னு. அப்புறம் ஃபஸ்ட்டு சாய்பாபா கோயிலுக்கு போயிடுவோம். ஏன்னா அதுதான் 12 மணிக்கே க்ளோசிங் டைமுன்னு போட்டிருந்தது. ஆனால் எங்களோட லக்கு அன்றைக்கி ஜனவரி 26 லீவ் இல்லையா, அதனால் ஃபுல் டேயும் கோயில் திறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் மெதுவாகவே அப்புறம் உள்ளே போனால் அங்கே நிறைய பஜன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அன்றைக்கி ஃபுல் டேயுமே பஜன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கும் ஒருத்தங்க பாடிட்டு இருந்தாங்க. அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் கேட்குறதுக்கு. அந்த கோவிலில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிது. அந்த கோவிலை விட்டு வரவே மனசு வரல. அதுவும் இல்லாமல் அவங்க பாடினது அதை விட ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேயே உட்காந்துருக்கணும் போல் இருந்தது. நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அதெல்லாம் கேட்டுட்ருந்தோம். 10 to 12 இவங்கெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் 12 மணிக்கு மேலே வேறொரு செட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்க போனதும் அவங்க பாடுறதுக்கு நல்லா பக்கத்துலேயே நம்ம சாய்பாபாவை நல்லா கும்பிடுற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா மயிலாப்பூர்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது. சாய்பாபா கோயிலில் பக்கத்துலேயே போக முடியல, ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இவங்கெல்லாம் தான் 12 மணிக்கு மேலே பாடினாங்க. இவங்கெல்லாம் நிறைய பேருக்கு கூட ஒரே மாதிரி சாரீஸும் கட்டியிருந்தாங்க. பெங்களூரில் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் இந்திரா நகர்லேருந்து கிளம்பி மல்லேஸ்வரம் போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் சென்னையும் இப்போ அப்படி தான் வந்துகிட்டே இருக்குது, நிறைய டிராஃபிக்காக. என்ன பண்ணுறது, எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு தான் போகும்படியாக இருக்குது. ஒரு இடத்துக்கும் போகிறது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது. முன்னாடிலாம் நிறைய இடம் போயிருக்கோம் பெங்களூரில். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. அப்புறம் பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருந்தது, அதுக்கும் போனோம். அந்த கோவில் பாருங்கள், அப்படியே அது என்ன ஒரு டவுனுக்கு நடுவில் பார்க்குன்னு சொல்கிறதா மலைன்னு சொல்கிறதா எல்லா விதமாகவும் இருந்தது. அவ்வளோ நல்லா. விநாயகருக்கு பாருங்கள், அன்றைக்கி தை வெள்ளிங்கிறதுனால வெள்ளி அங்கி சாத்தியிருந்தாங்க. கலச பூஜை பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் தாம்பூலம் அதுவுமே பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தாங்க ரெடியாக. அப்புறம் அந்த கோவிலை கும்பிட்டுட்டு அந்த கோவில் பின்னாடியே இந்த மாதிரி படி இதெல்லாம் இருக்குது. அதில் இறங்கி அப்படி வந்தோன்னா நாகர் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க. ஒவ்வொரு படியிலையும் அப்படி நிறைய நாகர் இருந்தது. அங்கேயே சிவனும் இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒரு பெரிய நாகர் சிலையும் கீழே இருந்தது. நல்ல மரங்கள் இருந்ததுனால வெயில் அதிகமாக தான் இருந்தது. அங்கே மரங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த வெயிலோடைய இது ரொம்ப தெரியல. அப்புறம் அப்படியே வந்தோம். இது முன் வழியாக, நாங்கள் வந்தது முன் வழியாக அப்படிங்கிறது தெரியல. நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வழி இருந்தது, அது வழியாக வந்துட்டோம். அப்புறம் இந்த வழியில் கீழே இறங்கி போனோன்னா அந்த மல்லேஸ்வரத்தில் உள்ள ஃபேமஸ் நந்தி கோவில் இருந்தது. அதுக்கும் சரி போகலாம். பாருங்கள் இந்த கோவில். அப்புறம் அந்த மல்லேஸ்வரம் நந்தி கோவில் வாசலில் அங்கே கோவிலுக்கு பூஜை பொருட்கள் எல்லாம் இருந்தது. வேப்பலை கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வெள்ளை இருக்கு மாலை எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி தை வெள்ளிங்கிறதுனால அந்த இடத்துலையே 5 கோவில் இருந்தது. ரொம்ப கூட்டமாக இருந்தது. லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் சாத்திட்டாங்க. அப்புறம் ஒரு அம்மன் கோயிலுக்கு வெளியிலேயே அவ்வளோ கூட்டம் தை வெள்ளிங்கிறதுனால. அப்புறம் இந்த கோவிலையும் கூட்டம் இருந்தது. பட் ஆனால் நம்ம டக்குன்னு பார்த்துடலாம், ரொம்ப நேரம் காற்றுலாம் இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு பார்த்துடலாம். பாருங்கள், அந்த குளத்தில் நிறைய ஆமை இருந்தது. ஆமை இருக்குது பாருங்கள், நிறைய ஆமை இருந்தது, மீன் இருந்தது. படியிலையும் பாருங்கள் இருக்குது ஆமை. அது வேண்டிட்டு கொண்டாந்து விடுவாங்களா இல்லை என்னன்னு தெரியல, நிறைய ஆமை இருந்துச்சு. அப்புறம் அப்படி போனோம். போயிட்டு அந்த க்யூ வேகமாகவே போயிடுச்சு.
இங்கே மேலே இருக்குது பாருங்கள் நந்தி, அதோட வாயிலேருந்து தான் வந்து தண்ணி அப்படியே சிவன் மேலே விழற மாதிரி இருக்கும். இங்கே தூரத்துலேருந்து தெரியல. அப்புறம் அங்கே மேலே பார்த்திங்கன்னா சிவன், முருகன், பிள்ளையார் அவங்க இதெல்லாம் அந்த இதில் வந்து சுவத்தில் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே மீன்கள் கூட இருக்குது பாருங்கள், மீனும் நிறைய இருந்தது இந்த குளத்தில். நல்ல பெரிய பெரிய மீனாகவே இருந்தது, கருப்பு கலர் மீன். நான் அதை தான் சரி கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்ருந்தேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோவா இந்த கோயிலை பற்றி எதுவும் தெரியாது. அது தண்ணி எங்கேருந்து வருது, நந்தி வாயில் அப்படிங்கிறதெல்லாமே எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ஃபேமஸ் கோயிலுங்கிறது மாத்திரம் தெரியும். நான் முன்னாடியே ஒரு தடவை எங்கள் அக்கா இருந்தபோது போய் பார்த்துருக்கேன். அப்போது வந்து ரொம்ப ஒரு 20 வருஷம் முன்னாடி போயிருக்கேன். அதனால் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோயிலோட விசேஷத்தை பற்றியும் சொல்லுங்கள். எப்போவுமே பெங்களூர் போனால் லால்பாக், கப்பன் பார்க்கெல்லாம் போகாமல் வரவே மாட்டோம். லால்பாக்கில் வந்து நிறைய செடிகள் விதவிதமாக இருக்கும், நல்லா இருக்கும். அதுவும் கிழங்குலேருந்து வளரக்கூடிய செடிகள்லாம் நிறையா கிடைக்கும். இப்போ இருக்கிற டிராஃபிக்கை பார்த்தா அங்கெல்லாம் போகிறதுக்கே பயமாக இருந்தது. சரி, அங்கெல்லாம் இந்த தடவை போகலை. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். தை வெள்ளிக்கு பெங்களூர் போயிருந்தாலும் ஒரு 3 கோவில் போய் பார்த்தோம், கும்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடச்சிது. அப்புறம் 1:30 மணி ஆயிடுச்சு. அதனால நிறைய கோவிலெல்லாம் சாத்திட்டாங்க. அப்புறம் கும்பிட்டுட்டு அப்படியே கோவிலுக்கு வெளியில் வந்தோம். வெளியில் வந்தால் ஒரு ஜூஸு நல்லா சூப்பராக இருந்தது. ஜூஸு கொய்யாப்பழ ஜூஸ், அதாவது கொய்யாப்பழத்துலேயே உள்ள ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து அதிலே ஜூஸ் பண்ணி அந்த கொய்யாப்பழத்துக்குள்ளேயே ஊற்றி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் காரமும் மிளகா அப்படியும் போட்டிருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அது வந்து நம்ம ஒரு தடவை ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, 3 தடவை ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அங்கே பனானா இருந்தது, ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது, கோகனட் இருந்தது. எல்லாமே இதே மாதிரி ஸ்கூப் பண்ணி ஜூஸ் பண்ணிவிட்டு அந்த பழத்துக்குள்ளேயே போட்டு கொடுத்தாங்க. அந்த ஜூஸை குடிச்சிட்டு நம்ம அந்த பழத்தையும் கடித்து சாப்பிட்றலாம். கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது, பட்டு ஒரு புது கான்செப்ட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த பிங்க் கொய்யா வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் வந்து மல்லேஸ்வரத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போவும் அந்த ஜூஸை நினச்சான்னா குடிக்கணும் போல் ஆசையாக இருந்தது. சரி, நம்மளும் இந்த மாதிரி பிங்க் கொய்யா கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே வாங்கி குடித்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.